ஹலோ ஹலோ. ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஹலோ. பயங்கர சந்தோஷங்க. நீங்க இணைப்பு கிடைச்சோன்னா புத்தன் துறையில இருந்து யார் பேசுறீங்க? ஜன்னட்டு. ஐயோ ஐயோ என்ன சந்தோஷங்க. சரி, உங்க சந்தோஷத்துக்கு இடையில படத்துக்கு பேரை சொல்லிடுங்க. ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம். இந்தியா முழுக்க ஒவ்வொரு குடிமகனும் சொல்லும் வாசகம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் நான் பிறந்தேன். இது எனது அப்பா வழி கொள்ளு தாத்தாவும் பாட்டியும். இவர்கள் எனது தாத்தா பாட்டி. இவர்கள் எனது அம்மா வழி தாத்தாவும் பாட்டியும். இவர்கள் என் அம்மா அப்பா, என் சகோதரிகள் குடும்பத்தார், எனது மனைவியும் மகனும். நான் படித்தது நாகர்கோவில் சேது இலக்குமிவாய் அரசு மேல்நிலை பள்ளி. இங்குதான் எழுத்தாளர் சுந்தர் ராமசாமியும் எனது தந்தையும் படித்தார்கள். நான் பிஎஸ்சியும் எம்எஸ்சியும் படித்தது நாகர்கோவில் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி. இங்குதான் எனக்கு சீனியராக ஐஎஸ்ஆர்ஓவின் முன்னாள் தலைவர் சிவன் படித்தார். இவையெல்லாம் 80களில் பிரபல இதழ்களில் நான் எழுதிய இலக்கிய படைப்புகள். நான் எழுதிய புத்தகங்களில் சில. இது என் ஓவியம் மற்றும் கார்ட்டூனோடு வந்த கையெழுத்து இதழ். எனக்கு அறிவியலிலும் இலக்கியத்திலும் பேரார்வம். சிறு வயதில் அறிவியல் சாதனங்களை இணைப்பதிலும் பிரிப்பதிலும் பேரார்வம். இது நான் செய்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர். 10 to 30 மீட்டர் தொலைவிற்கு பக்கத்து வீட்டு ரேடியோவில் கேட்கும் அளவிற்கு ஒலிபரப்பு செய்தேன். 1987 நான் செய்த டிஜிட்டல் கிளாக் இன்னும் என் வீட்டில் வேலை செய்கிறது. நான் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னும் அது ஓயவில்லை. நாகர்கோவில் வானொலியே ஒரு முழு வானொலி நிலையத்தின் எல்லா செயல்பாடுகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது. 10 வருடங்களுக்கு மேல் மாநில செய்திக்கு முன் 5 நிமிடங்கள் எழுதி பங்கேற்ற மிக பிரபலமான கண்டதும் கேட்டதும் தனிப்பொறுப்பில் நான் திட்டமிட்டு தயாரித்து வழங்கிய மழலையர் நிகழ்ச்சி, இளைய பாரதம் நிகழ்ச்சி எல்லாம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தன. வானொலியில் தொலைபேசி வழி உரையாடல் இல்லாத காலகட்டத்தில் உலக தொலைத்தொடர்பு தினத்தன்று குறைந்த தொழில்நுட்ப வசதிகளோடு எழுத்தாளர் சுஜாதா, நடிகர் நடிகையர் நம்பியார், மனோரமா, ஊர்வசி உட்பட்ட பிரபலங்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி. புதிய உத்தியில் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் மணல் எடுப்பதை எதிர்த்து நான் வழங்கிய புலனாய்வு நிகழ்ச்சி கண்ணாடி. பல லாரிகள் அடுத்த நாளே தமிழக அரசால் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் சென்னை ஏ, பி, FM ரெயின்போ, FM கோல்ட், தென்கிழக்கு ஆசிய ஒலிபரப்பு, காலை மாலை நள்ளிரவு என அறிவிப்பாளராக ஒலிபரப்பு பணி. சுனாமி காலத்தில் ஆர்ப்பரித்த கடலோடு வானொலி நிலையத்திலிருந்து வழங்கிய தருணங்கள். கடந்த 10 வருடங்களுக்கு மேல் ஆவண காப்பகத்தில் பழைய சிதைந்த ஒலி நாடாக்களிலிருந்து விலை மதிப்பு மிகுந்த ஒலி ஆவணங்களை மீட்டெடுத்து இயலிசை நாடகம் என பல்வேறு மொழிகளில் 15,000ற்கு மேலான பொக்கிஷங்களை மீட்டெடுத்தது மிகுந்த மன நிறைவளிக்கிறது. 1 மணி நேரத்திற்கு முன்னதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டு வெற்றிகரமாக நான் பங்கேற்று வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நேரடி வர்ணனை, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி என பல நேரடி வர்ணனை தருணங்கள் தினமும் நகர்வலம், பிறரையும் என்னையும் மகிழ்வித்தது வானொலி. 2000 ஆண்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களுக்கிடையே தீண்டாமை மற்றும் மத நல்லிணக்கம் குறித்து பல்வேறு பிரிவுகளில் தமிழக அரசு ஒரு போட்டியை நடத்தியது. அப்போது நான் எழுதி தயாரித்தளித்த இந்த வேம்புகள் கசப்பதில்லை என்ற ஆக்கத்திற்கு நாடக பிரிவில் முதல் பரிசாக தங்கப்பதக்கம் கிடைத்தது. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் மெல்லிசை பிரிவில் தங்கப்பதக்கம் பெற்றார். நான் பெற்ற பதக்கம் இது. நமாமி ஷமீஷான நிர்வாண ரூபம் விபும் வியாபகம் பிரம்ம வேத ஸ்வரூபம் நிஜம் நிர்குணம் நிர்விகல்பம் நிரீஹம் சிதாகாஷம்
नित्यमच्युत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 म
निराकारमोङ्कारमूलं तुरीयम् गिराज्ञानगोपीतमीशं गिरीशम् करालं महाकालकालं कृपालुम् गुणागार संसारपारं नतोऽहम् तुषाराद्रसङ्काशगौरं गभीरम् मनोभूतकोटिप्रभाश्रीशरीरम् स्फुरन्मौलिकल्लोलिनी चारुगङ्गा लसद्भा பல உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வளித்தது யோகா. அன்பை எந்த வேறுபாடின்றி என்னை சுற்றியிருப்போர் எல்லோருக்குமே ஆத்மார்த்தமாக அளித்திருக்கிறேன். எனக்கு அந்த அன்பை திருப்பி தந்தவர்களெல்லாம் மிகுந்த உன்னதமான ஆளுமையுள்ள புனிதர்களாக இருப்பதில் மிகுந்த பரவசம் அடைகிறேன். இறைவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நான் அகில இந்திய வானொலியில் இணைந்தபோது எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தேனோ அதே அளவு மகிழ்ச்சியுடனே விடைபெறுகிறேன். அதன் பொருள் வேலையிலிருந்து விடுதலை பெறுகிறோம் என்ற உணர்வல்ல, மன நிறைவு, அடுத்த கட்டத்திற்கான நகர்வு. என்னுடைய கம்ப்யூட்டரே கவிதை எழுது என்ற கவிதை தொகுதியை படித்து கணித மேதை ராமானுஜத்தின் மனைவி எனக்கு பாராட்டி கடிதம் எழுதியிருந்தார். என்னுடைய என் ஆசை அப்பாவிற்கு என்ற சிறுகதை தொகுதி 90களில் கேரள பல்கலைக்கழகத்தின் முதுகலை தமிழ் பாடப்பிரிவில் பாடநூலாக இருந்தது. 90களில் உலக தொலைத்தொடர்பு தினத்தன்று நாகர்கோவில் வானொலியில் நான் வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் சுஜாதாவோடு. ஹலோ சார், சுஜாதா சாருங்களா? ஆமாங்க. வணக்கம் சார். ஆல் இந்தியா ரேடியோ நாகர்கோவில்ல இருந்து அறிவிப்பாளர் நீலகண்டன் பேசுறேன் சார். சொல்லுங்க. நன்றிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நாகர்கோவில் பொதுவாகவே நாகர்கோவில் மாதிரி ஒரு சிறிய ரேடியோ ஸ்டேஷன் கூட, அது சிறிய ரேடியோ ஸ்டேஷன் சொல்றது எனக்கு தெரியாது. இது பவர் அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி தனிப்பட்ட செய்யறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பெரிய ரேடியோ நிலையங்கள் அல்லது ரொம்ப சரித்திர பழமை வாய்ந்த பல ரேடியோ நிலையங்கள் செய்யாத ஒரு புதிய ரேடியோ நிலையம் செய்யறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆல் இண்டியா ரேடியோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை தற்போது கேட்கலாம். வர்ணனையாளர்கள் எஸ். நீலகண்டன், வி. பார்த்தசாரதி ஆகியோர். சென்னையில் இயங்கி வரும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா இன்று சிறப்புற நடைபெற இருக்கிறது. அதன் நேரடி ஒலிபரப்பை நேர்களுக்கு வழங்குவதற்காக அகில இந்திய வானொலி தயாராக இருக்கிறது. இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவின் பேருரையை டெல்லியிலிருந்து காணொலி காட்சி வழியாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்ற இருக்கிறார்கள்.
என்னுடைய கண்டதும் கேட்டதும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதி. சத்யா, என்ன பரபரப்பா ஓடி வரீங்க? என்ன விஷயம்? பாரதி, 2 நாளைக்கு முன்னால் சொன்னீங்கள்ல, ஆமாம், நேற்று தான் சின்ன சாரை பற்றி நான் கூட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதில் என்ன சந்தேகம் சத்யா? இன்டர்நெட் சிஸ்டம் நம்ம ஊர்லேயும் வந்தால் எந்த நேரமும் சின்ன சார் உங்களோட பேசிட்டு இருப்பாரு. நான் அன்னைக்கு சொன்னேன், அவரோட ஆராய்ச்சி பற்றி எந்த நேரமும் பேச ஆரம்பிச்சிடுவாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? நம்ம கிண்டல் அடிக்கிற ஆள் இல்லை அவர். இப்போ உண்மையிலே அவர் தன்னோட புத்திசாலித்தனத்தால் ஒரு ரவுடி கும்பலையே பிடிச்சிருக்கிறாரு, தெரியுமா? என்ன சொல்றீங்க? அவர் போகாத துறை இன்வெஸ்டிகேஷன் ஒன்று தான், அதுலேயும் மூக்க நுழைச்சிட்டாரா? மூக்கை இல்லை, மூளையை நுழைச்சு உண்மையிலேயே ரவுடி கும்பலை கண்டுபிடிச்சிட்டாரு. பாவம் சத்யா. அவர் 1938 இருந்து 50 வருடங்களுக்கு முந்தைய ஒலி நாடாக்களை செப்பனிட்டு அருந்து போனவற்றை ஒலித்தர இழப்பின்றி ஒன்று சேர்த்து ஒலிக்கோப்புகளை தர நேர்த்தி செய்து அவற்றை தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சமஸ்கிருதம், கர்நாடக இசை, வாத்திய பிருந்தா, இந்துஸ்தானி இசை, மெல்லிசை, நாட்டுப்புற பாடல்கள், நாடகம், ஒலிச்சித்திரம் என பிரித்து அவற்றிற்குரிய ஒலிபரப்பு தகவல் குறிப்புகளை 7 பெரிய புத்தகங்களாய் தயாரித்து ஆயிரக்கணக்கான ஒலிக்கோப்புகளை வன்தட்டுக்களில் சேமித்து நிலையத்தில் வழங்கி விடைபெற்ற போது மனம் மிகுந்த நிறைவு பெற்றது. சவால் நிறைந்த அந்த பணியில் ஆயிரக்கணக்கான மறைந்த தலைவர்களுக்கும், விஞ்ஞானிகளுக்கும், கல்வி ஆளுமைகளுக்கும், இசை கலைஞர்களுக்கும் உயிர் பளித்தது போல் மனதிற்கு மிகுந்த திருப்தி அளித்தது. என்னுடைய ஆஸ்தான அறிவிப்பாளர் யாருன்னா அவர் தான். அது எப்போ கூப்பிட்டாலும் வருவார். ஒரு வாட்டி எவ்வளோ கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, என்னென்னா ஒரு நண்பர்ன்றனால தான் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, நீங்கள் வேறு இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அரசு புதுசில் போய் அடாப்டர் கமிஷன் கம்ப்ளைண்ட் போச்சு. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் ஆளை மாற்ற வேண்டியதாங்க, ஒரு ஆளில் கொடுக்குறீங்க. அப்போ நான் சொன்னேன், சார் நான் நண்பன் இருக்கான்னு கொடுக்கல, அது ஒரு சுயநலம் இருக்குது. ஏன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா மெயில் அனுப்புவாங்க, 3 ஸ்கிரிப்ட் வரும். வந்தால் ஒரு 3:30 மணிக்குள்ள நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நீட்டாக போட்டு கியூஷீட் எடுத்து லைப்ரரியில் கொடுக்கணும். இல்லாட்டி 3:30 மணிக்கு எனக்கு டியூ வந்துடும். அப்போ அந்த 3 ஸ்கிரிப்டையும் படிக்கக்கூடிய ஆள் யார்? அது நான் சொல்லக்கூடிய டைம் 1 to 2 லஞ்ச் டைம் ஸ்டூடியோ ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் படிக்கணும். அது 3 ஸ்கிரிப்டை ஒரே சமயத்தில் யார் படிப்பாருன்னா அந்த மாதிரியான ஒரு அமேசிங் டேலண்ட். சார் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்டாப்பு, கமா எல்லாம் படிக்கணும். வெரைட்டியாக கேட்பாரு. அவங்க லிட்டராக எழுதியிருப்பாங்க, இலக்கிய நடையில் எழுதியிருப்பாங்க. அது பேச்சு வழக்காக படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிட்டரலாக எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை அப்படி லைவாக பேச்சு வழக்காக படிப்பாரு. சில விதிமுறைகள்லாம் உண்டு, சில வார்த்தைகள்லாம் நம்ம பண்ண மாட்டோம், புள்ளி வரலாம் தரவாருன்னு பார்க்கணும். இவர் அதே மாதிரி அவர் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது லைவ்ல நைட்டு 10 மணிக்கு திரைக்காணம் போட்டு ஒரு தொகுத்து வழங்குவாங்க. ஒரு பாடல் போகும், அந்த பாடல் பற்றி ஒரு தொகுத்து ஒரு 2 வரியில் சொல்லுவாங்க. அது எங்கே பேசிக்கிட்டே இருப்பார். அது 12 மணிக்கு எனக்கு டீ போகிறேன்னு வந்திருப்பாங்க. நான் அந்த பாட்டை போட்டு ஆன் த ஸ்பாட் அப்படியே எடுத்து 2 வரி தான் அந்த பாட்டோட முழு சாராம்சத்தையும் 2 வரியில் சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறன் படைத்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவிஞர்னு சொல்லணும். அந்த பாடல் ஒரு 20 வரியில் சொல்லப்பட்ட அந்த பாடல், திரைப்பாடலோட கருத்து 2 வரியில் நறுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு. கன்னியாகுமரி முக்கடலில் பணியில் சேர்ந்து பெரினா கடற்கரையில் என்னுடைய பணி நிறைவேறுகிறது. அரசு விதிமுறைகள்ங்கிறது வழிகாட்டுது. அரசு விதிமுறைகளை அப்படியே நம்ம பின்பற்றணும்னா நல்ல பணியாளராக இருக்க முடியாது. அரசு விதிமுறைகளும் அரசு அந்த விதிமுறைகளை என்ன நோக்கத்துக்காக வச்சிருக்காங்களோ அதை சரி சமமாக நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு தைரியத்தோடு இயங்கினாதான் அதை நம்ம சாதிக்க முடியும். அது நாகர்கோவில் வானொலி நான் 2 வருஷம் ஜாயின் பண்ண புதுசு. எனக்கு ப்ரொபேஷன் முடிஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். மாரிமுத்து சார் ஏஎஸ்டி. அப்போது அங்கே நாகர்கோவிலில் எப்படின்னா வட்டார வானொலி ஆனதுனால ஒரு நாளைக்கு டியூட்டி ஆஃபீஸர், ஒரு நாளைக்கு அனௌன்சர், ஒரு நாளைக்கு அனௌன்சராக இருப்போம், ஒரு நாளைக்கு டியூட்டி ஆஃபீஸராக இருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு நைட்டு டியூட்டி ஆஃபீஸர். ஒரு சனிக்கிழமை நேரம் 7:55 டியூட்டி ஆஃபீஸராக இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எங்கன்னா புத்தேரி மிஷன் ஆஸ்பத்திரியிலேருந்து, நேசமணி போக்குவரத்து கழகத்திலேருந்து அவருக்கு ரொம்ப பிளட்டு ரொம்ப ஒரு மாதிரி கதறிட்டு அழுக கேட்குது. அவர் திருவாண்டரம் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும். அவருக்கு உடனே பிளட்டு கொடுத்தா தான் அவர் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக. நம்ம வானொலி நிலையத்துடைய முறையாக செய்கிறது என்னென்னா, பெக்ஸ்கோட்ட ஃபஸ்ட்டு போகும். அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும், பெக்ஸ்கோ அப்ரூவ் பண்ணி, எஸ்டி அப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறம் இதை அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது.
அந்த நேரத்தில் அவங்க அந்த அழுகை கேட்டோன்னே எனக்கு என்ன, நான் உடனே அந்த ஃபோனை அப்படியே லேண்ட்லைன் ஃபோன், அப்போ செல்லெல்லாம் கிடையாது, லேண்ட்லைனை அப்படியே ஃபோனை அப்படியே வச்சுட்டு கண்ட்ரோல் ரூமில் போய், கண்ட்ரோல் ரூமில் அவங்க இந்த வல்சலா மேடம் இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் மேடம் ஒரு அர்ஜென்ட்டாக ஏஎஸ்டிக்கு ஃபோன் பண்ணணும்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் ஒருத்தர் வந்து ரொம்ப பதட்டமாக ஒரு பிளட் வேணும்னு கேட்குறாரு சார், ஓ பாசிட்டிவ் பிளட் வேணுங்கிறாரு, ரொம்ப சீரியஸாக இருக்குது, சொல்லிடலாமா சார், நாளைக்கு வந்து அப்படி எழுதி கொடுத்துருவாரு, கொடுத்துருவாங்க, சரி சொல்லுங்கள் நீ வந்துட்டேன். ஆனால் நான் ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் ரிட்டர்னாக இல்லாமல் நான் சொல்கிறதே ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா அது ஒரு முறையான விஷயம் கிடையாது. ஆனாலும் நான் ஓடி வந்து டியூட்டி ரூமில் இருந்து அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி, சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன குரூப் பிளட்டு, ஓ பாசிட்டிவ், உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், எந்த இடத்துல பிளட்டு கொண்டு வரணும், உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த ஃபோனுக்கு கூப்பிட்டு, அவர் எந்த நம்பரில் இருந்து கூப்பிட்டாரு உங்களை அக்கௌண்டபிலிட்டிக்கு வேண்டி அவருடைய ஃபோன் பண்ணி திருப்பி கேட்டுக்கிட்டு சரி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நேராக டிரான்ஸ்மிஷன் ரூமுக்கு ஒரு அனௌன்சர், கேஷுவல் அனௌன்சர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த டைமில் நம்ம வானொலியில் வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாம் புது பாட்டு ஒரு வருஷம் கழிஞ்சு தான் வரும், நம்ம போடுவோம். அப்போ அந்த ஒரு பெரிய மற்ற மின்னணு ஊடகங்கள் இல்லாத தருணத்தில் பெரிய தாகத்தோடு அந்த பாட்டுக்களை கலைஞன், எஜமான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த படம்லாம் வந்த 2வது நாள் என்னவோ அந்த பாட்டு கடைசி பாட்டு போயிட்டு இருக்கும்போது மணி 8:57 ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த அனௌன்சர்கிட்ட பாட்டு அந்த மியூசிக் வர நேரத்தில் குறைச்சிக்கிட்டு நானே அனௌன்ஸ் பண்ண, நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு, நேசமணி போக்குவரத்து கழகத்தில் உள்ள ஒரு பணியாளர் வந்து விபத்தில் காயப்பட்டதால் அவருக்கு அவசரமாக ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுகிறது, உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி என்று சொல்லிட்டு அதை 2 தடவை சொல்லிட்டு இன்னும் சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதுக்கப்புறம் என்ன 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் மியூசிக் 11 o'clock. நம்ம இடையில அனௌன்ஸ் பண்ணவே முடியாது. விட்டுட்டு எனக்கு நம்பிக்கையே கிடையாது யார் கரெக்டாக அந்த பெண்ணை வச்சுட்டா இருப்பாங்க, அந்த ஃபோன் நம்பரை குறிச்சிக்கிட்டு போய் பிளட்டு கொடுக்குறது நம்மளுடைய கடமைன்னு பண்ணிட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே நான் ஜென்ரல் டியூட்டி வரும்போது ஆண்டனின்னு ஒரு டிரைவர், அவர் வந்து ஒரு 12 o'clock, சார் என்ன சார் நேற்று நான் பிஷப் ஹவுஸ் கிட்ட நேசமணி போக்குவரத்து கழகத்துக்கு பார்த்தோம்னா அந்த பிஷப் ஹவுஸ் இருக்குது, அந்த பக்கத்தில் ஏதோ செக் கொடுக்குறதுன்னா போயிட்டு வெளியில் போனால் வண்டியை சுற்றி நேசமணி போக்குவரத்து கழகத்துடைய ஓட்டுநர்கள்லாம் வண்டியை சுற்றிட்டாங்க. ஏன் என்ன ஆச்சு, வண்டி ஏதாவது கட்டிட்டாங்களான்னு போய் பார்த்த உடனே அதில் ஆல் இண்டியா ரேடியோ இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இண்டியா ரேடியோ, இந்த வண்டி தான் காப்பாற்றுச்சுன்னு சொல்லிட்டு அந்த யூனியனில் உள்ளவங்க எல்லாம் அதை சுற்றி இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த விஷயம் தெரியும். மத்தியானம் மாரிக்கு சார் என்னை கூப்பிட்டு அவங்க அசோசியேஷன்லேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணாங்க, அவரை போய் ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜுக்கு அவர் உயிரை காப்பாற்றிட்டாங்க, டைம்லி சர்வீஸ் டேக்கன் பை அவர் அனௌன்சர் சேவ் தியர் லைஃப்னு போட்டு எனக்கு எழுதிட்டாங்க. இது ஒரு தருணம். அதே மாதிரி நாகர்கோவில் வானொலியில் ஒரு தடவை டிரான்ஸ்மிஷன் பூத்துக்குள்ளே பாம்பு வந்துருச்சு. டிரான்ஸ்மிஷன் பூத்துக்குள்ளே அந்த கன்சோலுக்கு அடியில் போயிடுச்சு. அப்போது அந்த ஒரு தருணத்தில் உள்ளுக்கு போய் இதே மாதிரி நியூஸுக்கு முடிகிற நேரம், மீண்டும் தலைப்புச் செய்திகள்னு சொல்கிற நேரம், அந்த நேரத்தில் ஒரு தருணத்தில் அந்த கன்சோலுக்கு மேலே உட்கார்ந்து, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஜினியரை தேங்க் பண்ணணும். அவங்க வந்து முதல்ல உள்ளே போகவே எனக்கு தைரியம் இல்லை, அந்த டேப் எடுத்து அவங்க உள்ளே கொண்டு தந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த கன்சோலுக்கு மேலே இருந்து அந்த ஃபேடரை ஓப்பன் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணி ப்ளே பண்ண பிறகு பக்கத்தில் உள்ள இன்னொரு ஸ்டுடியோவுக்கு மாற்றிட்டு வந்தாங்க. அந்த தருணங்கள்லாம் எனக்கு மறக்க முடியாது. அதுபோல் சென்னை வானொலியில் நான் வந்த புதுசில் ஓவர் நைட் டியூட்டி ரெயின்போவில் இருக்கும்போது நைட்டு ஒரு 12 o'clock வந்து எம் டைம் போயிட்டுருக்கிறது. 11:55 இவர் குருபாபு சார் நியூஸ் யூனிட்லேருந்து ஃபோன் பண்ணார். எம்.எஸ். சுப்புலட்சுமி மேடம் இறந்து போனாங்க, அவங்களுடைய இதை நம்ம நியூஸ் கிடையாது, அதை ஒன்று அப்டேட் நியூஸ் ஆன் ஃபோனில் அப்டேட் பண்ணணும், நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் ஃபோனில் சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்கண்ணா. அதெல்லாம் வந்து என்னுடைய ஸ்டேஷன் டைரக்டர் நீங்கள் ஒன்று அதை நான் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பர்மிட் பண்ணி நீங்கள் ஒரு 12 o'clock பின்னாடி சொன்னீங்க. எனக்கு 12 o'clock அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் 11:55. நம்ம கண்ட்ரோல் ரூமில் டியூட்டி ரூம்லேருந்து அந்த சீல் பண்ண கீயை போய் நியூஸ் யூனிட்டில், எனக்கு நியூஸ் யூனிட்டில் எங்கே சுவிட்ச் இருக்குன்னே தெரியாது. அவர் ஃபோன்லேயே அந்த குருபாபு சார் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கதவை திறந்து இருட்டில் தடவி, அது பழைய விண்டோஸ்
ரொம்ப பழைய ஓஎஸ் அது ஓப்பன் பண்ணி அவர் வெயிட் பண்ணார். அந்த நியூஸ் ஆன் ஃபோன் இதை சொல்லி 12 o'clock என்னால் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச், சவால் நிறைந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த அகில இந்திய வானொலியில் உள்ள என்னோட பணியாற்றக்கூடிய சக நிகழ்ச்சி பணியாளர்களும் பொறியியல் பணியாளர்களும் இன்னும் பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா பணியாளர்களுடைய ஒரு ஒத்துழைப்பும் அன்பும் தான் என்ன இவ்வளவு தூரத்துக்கு வர. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.